இன்றைக்கி ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. வலையில் அரிசி போட்டாச்சு. காய் மதியம் மேமா கூட்டம் பேர் எந்த மிளகுஷ் ரசம் கலைஞ்சோ ரசம் இல்லை முன்னாலும் ഉണ്ടായിരുന്നുള്ള രസം നേമയ്ക്ക് ഇഷ്ടമല്ലോ പായസം ചൂടാക്കിയാൽ അത് വെള്ളം ഒന്നുണ്ടല്ലോ രാവിലത്തെ குட்டி கேக்குன்னுட்டு மதியத்துக்கான வேலை வந்துட்டு மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது. மிளகா விஷயத்துக்கு தான் இப்போ காய் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க சித்தி. வேலை பிஸியாக நடக்குது. சித்தியை நான் நிதி அடிக்கிறதுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டேன். எங்கள் நடுமுத்தார் வாய்ப்பு கூட போகிறாங்க. எந்த மேமா கிட்டியோ இது மதியோ എവിടെ പെട്ടണ വേവുന്നുണ്ടോ? ഒന്ന് വേവിക്കണം. പോയി പോയി മേമ നോക്കട്ടെ. இது சித்தியோட அவங்க ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து வந்திருக்கு. அந்த கருணக்கிழங்கு தான் இந்த கருணக்கிழங்கு. இப்போவும் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து வரும் எல்லாமே. தேங்காய், நேந்திரப்பழம், வாழைப்பழம், கொலை அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் வரும். சித்தி கேட்கணும். இங்கே பாருங்கள் சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்க்க வந்தேன். அடுப்பில் இருக்கிறது மட்டரி. இது ஒரு 1 hour கிட்ட வேகும். அதனால தான் அடுப்பில் வச்சது. கேப்லலாம் முடியாது. வேவிக்கணும். வெந்தணும். சோறு வெந்து சித்தி கிளம்பணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னுட்டு. சரி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாங்க. பாருங்கள், நானும் அவங்க பக்கத்தில் தான் இருக்கேன். கிளம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த லைட்டெல்லாம் போடலை. இந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தில் தான் சமையல் நடக்குது. ഈ വട്ടാപ്പിയൊക്കെ പഠിച്ച് ഓർമ്മ വന്നാൽ കരുണക്കിഴങ്ങ് പൊരിയൽ മുളക് ഇഷ്ടத்துக்குலாம் ரெடி ஆகுது. அது கோழிமுடியான குழம்பு ரெடியாக இருக்குது. மிளகு விஷம் புடலங்காய் போட்டு வச்சுருக்காங்க. ஊறுகாவும் இருக்கு. அது பொன்னியாரி, இதை மட்டரி செடிக்கும் அவங்க பையனுக்கும், பொண்ணு எங்களுக்கு 2 சமையல் ஆகுது. என்ன பண்றாரு அவரு? கூப்பிடு தனியா இருக்காரு பாரு அவரு. சரியா குட்டி? டோரா வச்சு கொடு, வந்துருவாரு தானா. இப்படிதான் இருக்கும் கிச்சன். அலங்கோலமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீட்டாக பண்ணிவிடுவோம். ஸோ ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். காலையிலலாம் அவ்வளோதான். கிச்சன் வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு. குழம்பும் ரெடியாக இருக்குது, சாப்பாடு ரெடியாக இருக்குது. சாயங்காலத்துக்கு யாராவது குடிப்பாங்க. மேபி குழந்தைங்களுக்கும் எடுக்கலாம், இல்லைன்னா சித்திக்கும் எடுக்கலாம். எப்படின்னுட்டு அதே நீங்கள் பார்த்தா தான் தெரியும்.
ஸோ அது சீரக தண்ணி பாப்பாக்கும் பையனுக்கும். சுக்கு தண்ணியும் மட்டரியும் பொன்னியாரியும். கஞ்சி தண்ணி நிறைய டஸ்ட்டு விழுதா, அதனால் மூடி வச்சுருக்கோம். இன்றைக்கி சித்தி வந்துட்டு நீ அரைக்கிறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் போகிறாங்க. அதனால் கிச்சன் வேலை நான் பார்த்துட்டு இருக்கேன். நல்ல வெயில் பா, கொளுத்தி எடுக்குது. சென்னை விட கேரளாவில் தான் நல்ல வெயில். மல்லிகா சித்தியில் அப்படியே வந்துடுவாங்களா? ஆஹா, இவங்க தான் லேட்டாக போகிறாங்களா? பாருங்க ஆட்டோ வெயிட்டிங்க.